நாகூர் ஆண்டவர் என போற்றப்படும் சையத் சாகுல் ஹமீது பாதுஷாவின் நினைவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் கந்தூரி விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் 467ஆம் ஆண்டு கந்தூரி விழா டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தாபூத் எனும் சந்தனக்கூடு ஊர்வலம் நாகை யாகுசைன் பள்ளி தெரு வாசலிலிருந்து துவங்கியது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு ஊர்வலத்தை அமைச்சர் சஞ்சி மஸ்தான் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ், நாகை எஸ்பி ஹர்ஷ் சிங், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நாகப்பட்டினத்தில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்ற சந்தனக்கூட்டின் மீது வழிநெடுகிலும் நின்றிருந்த ஆயிரக்கணக்கான மும்மதத்தினரும் பூக்களை தூவி வழிபட்டனர். ஸ்தூபி இசை நடனத்துக்கு ஏற்றவாறு கோலாட்டம், தாரை தப்பட்டைகள், நையாண்டி மேளம், பேண்டு வாத்தியங்கள் என கோலாகலமாக நடைபெற்ற சந்தனக்கூடு ஊர்வலத்தில் நடனமாடி இளைஞர்கள் உற்சாகமடைந்தனர். சந்தனக்கூடு ஊர்வலம் அதிகாலை 4 மணிக்கு நாகூர் தர்கா வந்தடைந்த பின்னர் நாகூர் ஆண்டவர் சமாதியில் நடைபெறும் சந்தன பூசும் வைபவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற இருப்பதை முன்னிட்டு நாகை மாவட்டம் காவல்துறை சார்பாக 1500க்கும் மேற்பட்ட போலீசார் விடிய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.